எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஎஸ் ஹோம் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி தொக்கு செய்து அதில் ரைஸ் செய்வோங்க. தக்காளியில் விட்டமின் ஏ, பி, சி, கால்சியம் இந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின்னுக்கு இந்த தக்காளியோட ஜூஸ் தடவுனா அவ்வளோ நல்லதுங்க. இப்போ இந்த ரைஸ் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த தக்காளி சாதம் நான் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். இதுக்கு என்னென்ன வேணும் பார்க்கலாம். நான் ஒரு 1.5 விரல் அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரே ஒரு மிளகா, அந்த ஒரு மிளகாயில் பாதி மிளகா எடுத்துக்கிட்டேன், மீதி பாதி அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இது கூட நாம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்க போகிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு பச்சை மிளகா தவிர வேறு எந்த காரமும் நம்ம போட போகிறதில்ல. இப்போது வதக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ பார்க்கலாம். நான் ஒரு 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். பெரிய வெங்காயமாக பாருங்கள். இந்த மாதிரி ஆனியன் எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு இன்னும் ஒரு பச்சை மிளகாய் வதக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 3 தக்காளி, அதாவது 2 பெரிய தக்காளி, ஒரு குட்டி தக்காளி எடுத்திருக்கேன். குடும்பத்துக்கு நல்ல பழமாக இருக்கணும், காய்வாட்டாக இருக்கக்கூடாது. இதுக்கடுத்து நான் ஒரு 20 பல்லு பூண்டு தனியாக எடுத்திருக்கேன். அந்த பூண்டை சும்மா லைட்டாக ஒன்று பாதியமாக நசுக்கி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கடுத்து நம்ம இது எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இஞ்சி, பூண்டு, பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே தனியாக பாருங்கள் இப்படி ஒரு விழுதாக ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம். இதுக்கு பிரிஞ்சி இலை ஒரு 4 இலை எடுத்துக்கிட்டேங்க. பிரிஞ்சி இலை தாங்க இல்லை அதிகமாக இருக்கணும். ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு எடுத்திருக்கேன், ஒரு பட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4-5 கிராம்பு எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் மசாலா சாமான் போட போகிறோம், ரொம்ப போட போகிறது கிடையாது. இப்போது கடாயில் ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதை போட்டு இந்த மசாலா சாமான் போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். இதுக்கு வாசனை கொடுக்கறதே இந்த பட்டையும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது தாங்க நல்ல வாசனை கொடுக்கும். இது தாளித்த உடனே நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த 4 வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ண, பொடியாக கட் பண்ணக்கூடாது, சும்மா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே இதை பிறகு இந்த லெவலில் தான் கட் பண்ணிக்கணும், பொடியாக கட் பண்ண வேண்டாம். இதுக்கு அடுத்தது நாம் அந்த ஒரு பச்சை மிளகாய் பாருங்கள், அதை நாம் இது கூட சேர்த்து வதக்குறோம். காரம் வேணுன்றவங்க அந்த 1/2 பச்சை மிளகாய் பாருங்க, அது கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வதங்கின அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்க பாருங்கள், இதை அதில் ஊற்றி நம்ம இப்போ வதக்க போகிறோம். இதை போட்டு ஏறக்குறைய ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணுங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இது நல்லா வதங்கும். இந்த மாதிரி தொக்கு நம்ம செய்து வச்சுட்டு நம்ம எப்போ வேணால் லஞ்ச் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வேலைக்கு போகிறவங்க இல்லை ஸ்கூலுக்கு போகணும், பேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம செய்து வச்சா ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். நம்ம சாதம் கிண்ட போகிறோம் அப்படின்றதுக்காக உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே நம்ம போட்டுக்கிறோம். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் போட்டு அதையும் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கு அடுத்தது 1 பாதி வச்சுமா லைட்டாக நசுக்கி வச்சுருக்கோம். ரொம்ப நசுக்கக்கூடாதுங்க, லைட்டாக நசுக்குன்னு அந்த 20 பல்லு பூண்டு அதில் போட்டுக்கிறோம். பூண்டு இதில் நல்ல வாசனை கொடுக்குங்க. இப்போது தக்காளி நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அந்த தக்காளி இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா அந்த தக்காளி நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கணுங்க. கொஞ்சம் மூடி வச்சு நம்ம வதக்கலாம். இதை பொறுமையாக செய்தோம்னா நமக்கு சூப்பரான பதமாக வருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நல்லா வதங்கி தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். அதுலேயே இதுக்கு நல்ல வாசனை கொடுக்குறது அந்த பே லீஃப், அப்புறம் அந்த பூண்டு முதல்ல நல்லா வெந்துடுச்சான்னு பார்க்கணுங்க. நல்லா வெந்துடுச்சுன்னா தான் நம்ம ரைஸ் போட்டு கிண்டணும், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். பூண்டு நம்ம அமைக்க பார்த்தாலே நல்லா தெரியும், நல்லா சாஃப்டாக வெந்துடும். இது கடைசியில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுட்ரு போட்டுக்கிறேங்க. இது ஆப்ஷன் தான், தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படி கூட விட்டுலாம், நல்ல வாசனை வரும். இதுக்கு அடுத்தது ஜஸ்ட் ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுருங்க. அதையை போட்டு நல்லா கிண்டுறோம் பாருங்கள். பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு சூப்பராக வரும். நல்லா எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும்.
இதை ரைஸ் நம்ம கிண்ட போகிறதுனால தான் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி இருக்கணும். இதை அப்படியே கூட தயிர் சாதத்துக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாங்க, அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ கொத்தமல்லி கரம் மசாலா இதெல்லாம் போட்டுக்கோ இல்லைங்களா, ஜஸ்ட் அது ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதங்கணும். அதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். இப்போ நம்ம சாதம் கிண்ட போகிறோம் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அதுலேயே அப்படியே சாதம் கிண்டணுக்கு சப்போஸ் நமக்கு பத்தலைன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக நான் கொஞ்சம் தொக்கு நான் கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தொக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இதில் நாம் சாதம் போட்டு கிண்ட போகிறோம். அந்த ஸ்டவ் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். இந்த சாதம் கொஞ்சம் முதல்லையே நம்ம ரெடி பண்ணி வச்ச சாதம் தான். இப்போ அது கூட இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோங்க. பாருங்கள், நமக்கு சூப்பராக நமக்கு சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அருமையான தக்காளி சாதம் ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி சாதம் தானே தக்காளி அதிகமாக போடலான்னு போடக்கூடாதுங்க. தக்காளி திட்டமாக இருக்கணும். ஆனியன் நிறைய போட்டுக்கலாம், பூண்டு நிறைய போட்டுக்கலாம். ஏன்னா அதுதான் நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்க. நாம் எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ இந்த தொக்கு செய்து வச்சுட்டு என்றைக்கோ ஒரு அவசர காலத்தில் இதை நம்ம சாதத்தில் போட்டு பசஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வேலைக்கு போகிறோன்னா நாமளும் இதை லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம். இது அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம இந்த தொக்கு செஞ்சிச்சுன்னா 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. நம்ம வீட்டில் சுட சுட செய்து இதுக்கு ரைத்தாவோட தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.